அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மலாக்கா நீரிணை மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பிராந்தியத்திற்கு மேலாக காணப்பட்ட ஒரு நன்கமைந்த தாளமுக்க பகுதியானது இன்று மலேசியா மற்றும் மலாக்கா நீரிணையின் கடல் பிராந்தியத்திற்கு மேலாக காணப்படுகின்றது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பிராந்தியத்தில் அடுத்து வரும் 24 மணித்தியாலத்தில் ஒரு தாளமுக்கமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதனை அடுத்து வரும் 24 மணித்தியாலத்தில் தெற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் ஒரு சூறாவளியாக மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் தற்போது இலங்கையில் காணப்படுகின்ற மழையுடனான காலநிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை, மாத்தளை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் முக்கியமாக வடமத்திய, கிழக்கு, ஊவா, தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே போன்று வட மாகாணத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்களில் பலவற்றில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு 25 கிலோமீட்டர் முதல் 35 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு, காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம் ஊடான சிலாபம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு 55 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மேற்குறிப்பிடப்பட்ட இந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். அத்துடன் மீனவ சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது மிகவும் அவதானம் செலுத்துமாறும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற வானிலை எதிர்வு கூறலை செவிமடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நன்றி.